கையை விட்டு பார்த்தாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு கமெண்ட் இங்க இருந்து வந்தது. தலை சொன்னாங்க தான் கொண்டு வந்து வச்சேன். கூட எப்படி பழகு. வியானாவோட ட்ரெஸ் வந்து பக்கெட்ல அவங்க துவைக்க வச்சிருந்தாங்க. அந்த பக்கெட் எங்கேயோ வச்சிருக்காங்க போல. அது வந்து கேப்டன் வந்து அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வந்து நடு ஹால்ல வந்து வைங்கன்னு சொல்லி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கேப்டன். இங்க விக்ரம்க்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. கேப்டன் சொன்ன விஷயத்த வந்து விக்ரம் பண்ணாரு. அந்த பக்கெட்டை வந்து எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வந்து வச்சாரு. ஓகே, இப்போ அங்க வியானா வந்து அவங்களோட பக்கெட்டை பார்த்துட்டு வந்தாங்க. வந்து விக்ரமா பார்த்து என்னோட ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுதான் கொண்டு வந்து வச்சிங்களான்னு சொல்லி கேட்டது வந்து வியானா. இந்த இடத்துல விக்ரம் வந்து எதுவுமே பதில் சொல்லல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து கையை விட்டு நோண்டி பார்த்திருப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை வந்து யாரோ விட்டுருக்காங்க. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணோட ட்ரெஸ் துவைக்க வச்சிருக்கும் போது இந்த மாதிரி கையை விட்டு பார்த்து எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி சொல்லும் போது அது டபுள் மீனிங்கா போகும்போது அது ஆக்சுவலி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை எனக்கு தோணுது. அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட பிரைவசி, அவங்க என்னென்ன போடுறாங்க, என்னென்ன வச்சிருக்காங்க, அது அவங்களோட விஷயம். அந்த கமெண்ட் யார் பாஸ் பண்ணாங்களோ நீங்க அவங்கள சட்டையை பிடிச்சி கேளுங்க. அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுங்க, இல்ல ரெட் கார்டு கொடுங்க, அது உங்க இது. ஆனா இந்த இடத்துல விக்ரம் எதுவுமே தப்பு பண்ணலையே. அவர் வியானா ட்ரெஸ் தெரிஞ்சு கொண்டு வந்து வைக்கலையே. அந்த கேப்டன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டரை மதிச்சு தான் அந்த ட்ரெஸ் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறாரு. இங்க விக்ரம் ஒரு ரோலே கிடையாது. நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க வந்து கேப்டனை கேட்கணும். அப்புறம் வந்து கையை விட்டு நோண்டி பாட்டியான்னு சொல்லி ஒரு வார்த்தை, கொச்சையான வார்த்தை இருக்கு. அது யார் சொன்னாலும் அவங்கள வந்து கேள்வி கேட்கணும்.